1 plus z divided by 1 minus z is equal to cos 2 theta plus I sin 2 theta. எனில் z is equal to I tan theta என நிறுவுக. ஸோ இந்த கணக்கை வந்து நம்ம சால்வ் பண்றதுக்கு நாம விகிதத்தினுடைய பண்பு ஒன்றை பார்க்க போறோம். ஓகே, ஸோ இதுதான் அந்த பண்பு. அதாவது a by b is equal to a minus b divided by a plus b. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நாம இந்த கணக்கை வந்து சால்வ் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது எழுதிக்கலாம். 1 plus z divided by 1 minus z is equal to இங்க என்ன இருக்குது அப்படின்னா வெறும் cos 2 theta plus I sin 2 theta இருக்குது. ஸோ அதனால அதை எப்படி எழுதுறேன் அப்படின்னா cos 2 theta plus I sin 2 theta divided by 1 அப்படின்னு எழுதிக்கிறேன். அதாவது விகிதம் வர மாதிரி எழுதிக்கிறேன். இப்போ நம்ம இந்த பண்பை யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இங்க 1 plus z minus of 1 minus z divided by 1 minus z plus 1 plus z is equal to cos 2 theta plus I sin 2 theta minus 1 divided by இங்க cos 2 theta plus I sin 2 theta plus 1. Okay. ஸோ எதனால இது எழுதுறோம் அப்படின்னா நமக்கு இங்க என்னன்னா ஆன்சர்ல வெறும் z மட்டும் தான் வேணும். இங்க வந்து என்ன இருக்குன்னா z வந்து இங்க 1ஓட மிக்ஸ் பண்ணி அதுவும் நியூமரேட்டர் அதாவது பகுதி தொகுதியோட இருக்கு. ஸோ அந்த காரணத்துக்காக நாம இந்த மாதிரி இந்த பண்பை யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ நமக்கு இப்ப இதை என்ன கிடைக்குது அப்படின்னா இங்க 1 plus z minus 1 இங்க என்ன கிடைக்குதுன்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் z divided by இங்க 1 minus z plus 1 plus z. ஸோ இங்க மைனஸ் z பிளஸ் z கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு இப்போ என்ன கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த டேர்ம் வந்து என்னது z இல்லாம வந்துருச்சு. இங்க வந்து என்னது இந்த கான்ஸ்டன்ட் வந்து 1 minus 1 0 ஆயிரும். ஸோ இங்க வெறும் 2z by 2 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் என்னது z வந்து கண்டுபிடிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு உள்ள வேல்யூ வந்து என்னது tan theta I tan theta அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண வேண்டியதான் நம்மளோட வேலை. ஸோ அதுக்காக என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண போறோம். இங்க முக்கியமா நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்னன்னா இங்க வெறும் tan theta தான் இருக்குது. ஸோ இங்க 2 thetaவை எல்லாமே என்னது நாம தீட்டாக்கு மாத்தணும். ஓகே, ஸோ cos 2 theta is equal to 1 minus 2 sin square theta னு ஃபார்முலா இருக்குது. cos 2 theta is equal to 2 cos square theta minus 1 அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதுக்கப்புறம் sin 2 theta is equal to 2 sin theta cos theta அப்படிங்கிற ஃபார்முலா இருக்குது. ஓகே, ஸோ நமக்கு என்ன பண்ண வேணும் அப்படின்னா நமக்கு வெறும் tan theta தான் நமக்கு இங்க வேணும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க 1 கேன்சல் ஆகிற மாதிரி நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஸோ இங்க -1 இருக்குது. ஸோ அப்போ +1 வர்ற மாதிரி இந்த cos 2 theta வேல்யூ சப்ஸ்டிட் பண்றேன். ஸோ என்ன கிடைக்குது அப்படின்னா இங்க 1 minus 2 sin square thetaவை நான் இங்க சப்ஸ்டிட் பண்றேன். ஸோ அப்போதான் இந்த 1 கேன்சல் ஆகும். அதுக்கப்புறம் பிளஸ் I இந்த sin 2 thetaவுக்கு இந்த ஃபார்முலா எழுதுறேன் நான் 2 sin theta cos theta. ஓகே, -1. ஓகே, இப்போ இங்க டினாமினேட்டர்ல நமக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு இங்க cos 2 theta இங்க +1 இருக்கிறதுனால நமக்கு -1 வச்சு கேன்சல் ஆகிற மாதிரி இந்த ஃபார்முலா எழுதுறேன். ஸோ 2 cos square theta -1 plus I இங்க 2 sin theta cos theta plus 1. ஓகே, ஸோ நமக்கு இப்போ இங்க இந்த 1 -1 கேன்சல் ஆயிரும். இங்க உள்ள -1 இங்க +1 கேன்சல் ஆயிரும். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து இந்த ரெண்டு டேர்ம்ல எது காமனா வெளியில் எடுக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து இங்க 2 sin theta வந்து காமனா வெளியே எடுக்கலாம். ஓகே, ஸோ 2 sin theta வந்து காமனா வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இங்க என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் sin theta கிடைக்கும். ஓகே, ஸோ மைனஸ் sin theta. ஓகே, அதுக்கப்புறம் இங்க பிளஸ் I cos theta கிடைக்கும். ஓகே, ஸோ டிவைடட் பை இங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 cos theta வந்து காமனா வெளியில் எடுக்கலாம். வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு இங்க cos theta பிளஸ் I sin theta கிடைக்கும். ஓகே, ஸோ இங்க என்ன கிடைக்குது அப்படின்னா வந்து 2z டிவைடட் பை 2 கிடைக்குது. ஸோ இந்த 2 கேன்சல் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வெறும் z மட்டும் கிடைக்கும். ஓகே, அதோட இந்த 2 கூட கேன்சல் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம பார்க்குறோம் sin தீட்டா பை காஸ் தீட்டா அப்படிங்கிறது என்னது tan தீட்டா அப்படின்னு நமக்கு கிடைச்சிருச்சு. நமக்கு ஆன்சரில் என்ன வேணும் அப்படின்னா வந்து ஒரு ஐயோட சேர்த்து வேணும். ஸோ ஐ tan தீட்டா தான் நமக்கு ஆன்சர். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஐயை வந்து நான் வெளியில் எடுக்கிறேன். நான் இங்கே வந்து ஒரு ஐயை வெளியில் எடுக்கிறேன் அப்படின்னா இங்கே நியூமரேட்டர் அதாவது இங்கே மேலே உள்ள டைமில் என்ன ஆயிரும் ஐ வெளியில் போனதுனால இங்கே காஸ் தீட்டா அப்படின்னு ஆயிரும். ஸோ இங்கே மைனஸ் ஒன்றுங்கிறது என்னது ஐ ஸ்கொயர்டு. ஸோ அதில் வந்து என்னது ஒரு ஐ போயிடுச்சு அப்படின்னா மீதி என்ன இருக்கும் ப்ளஸ் ஐ sin தீட்டா இருக்கும். ஸோ டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது ஆல்ரெடி இந்த காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ sin தீட்டா. அவ்வளோதான், நமக்கு தேவையான ஆன்சர் வந்து இங்கேயே கிடச்சிருச்சு. ஸோ இது கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிவிட்டு நமக்கு ஃபைனலாக என்ன கிடச்சிருக்குது அப்படின்னா z = I tan தீட்டா அப்படின்னு நமக்கு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுதான் நமக்கு கிடச்சிருக்குது. நாம ப்ரூஃப் பண்ணிட்டோம்.